வடமாநிலங்களில் கிறிஸ்தவ மக்கள் மீது தாக்குதல்கள் விவகாரம். விடுதலை சிறுத்தைகள் குற்றச்சாட்டு தவறானது. நாம் தமிழர் கட்சி மறுப்பு. நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் மற்றும் தேவாலயங்கள் மீது நடைபெற்ற மதவெறி தாக்குதல்கள் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு வெளியிட்ட கருத்து தவறானதும் உண்மைக்கு புறம்பானதும் என நாம் தமிழர் கட்சி தெரிவித்துள்ளது. விசிக தரப்பில் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடந்தபோதும் அரசியல் தலைவர்கள் மௌனம் காத்தனர் என கூறப்பட்டது. இதனை முற்றாக மறுத்துள்ள நாம் தமிழர் கட்சி. செந்தமிழன் சீமான் வடமாநிலங்களில் கிறிஸ்தவ மக்கள் மீது நடைபெற்ற மதவெறி தாக்குதல்களை கடுமையாக கண்டித்து 25 டிசம்பர் அன்று விரிவான கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை தடுத்து நிறுத்தி நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்குமான தலைகுனிவு என்றும் ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி வெளியிட்டுள்ள விளக்கத்தில், கண்டன அறிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் அதனை மறைத்து பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அரசியல் நேர்மையற்ற செயல். மேலும் மதச்சார்பின்மை மற்றும் பன்மைத்துவம்தான் இந்தியாவின் அடையாளம் என்றும் அதை சிதைக்கும் மத வெறிச் செயல்களை எந்த காரணத்திற்காகவும் நியாயப்படுத்த முடியாது என்றும் நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்த விவகாரம் மதவெறி தாக்குதல்கள் தொடர்பான அரசியல் நிலைப்பாடுகள் மற்றும் கட்சிகளுக்கிடையேயான கருத்து மோதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது.